குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற இன்றைய சில முக்கியமான தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இன்று பதிவினால் 14ஆம் திகதி 2ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு. குவைத்திலிருந்து தாயகம் திரும்புவதற்கு இருக்கும் இலங்கையர்களுக்கான மிகவும் மகிழ்ச்சியான தகவல். குவைத்திலிருந்து இலங்கைக்கு ஜசீரா ஏர்வேஸ் நேரடி விமான சேவையினை துவங்க இருக்கின்றது. குவைத்திலிருந்து இலங்கைக்கு ஜசீரா ஏர்வேஸ் நேரடி விமான சேவையினை துவங்குகின்றது என்று தலைமை நிர்வாக அதிகாரி அறிவித்துள்ளார். இலங்கையின் தலைநகர் கொழும்பு புதிய நேரடி சேவைகளை குவைத் அரசு விமான சேவை நிறுவனங்களில் ஒன்றான ஜசீரா ஏர்வேஸ் தொடங்குவதாக அறிவித்துள்ளது. வாரத்தில் 2 விமானங்கள் இரு திசைகளும் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ஜசீரா ஏர்வேஸ் தலைமை நிர்வாக அதிகாரி ரோஹித் ராமச்சந்திரன் கூறும்போது, உலகளாவிய பயண சேவையினை துவங்குவதற்கின் திட்டத்தின் தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்கான எங்கள் முதல் புதிய விமான சேவைகள் நாங்கள் தொடங்குகின்றோம் என்றார். இதுபோல் இலங்கையின் தலைநகரிலிருந்து 2 விமான சேவைகள் வீதம் வளைகுடாவின் அனைத்து இடங்களுக்கும் வழக்கமாக வழங்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் இந்த ஆண்டில் கொழும்புக்கு விமானங்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிக்க ஜசீரா ஏர்வேஸ் விரும்புகின்றது. குவைத்திலிருந்து கொழும்பு செல்லும் விமான அட்டவணைகள் செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குவைத்திலிருந்து கொழும்பு சேவையினை வழங்கும். இதுபோல் திரும்பி விமானம் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் கொழும்பிலிருந்து குவைத்திற்கு சேவையினை வழங்கும் என்றும் கூறப்பட்டுகின்றது. கொழும்புக்கான விமான சேவை புதிய ஏர்பஸ் A320 விமானத்தை பயன்படுத்த முடிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் உள்ள இலங்கை சமூகத்தினருக்கும் இலங்கை உறவுகளுக்கும் இந்த நாட்டுக்கு வருகை விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கும் நாங்கள் இப்போது இந்த புதிய முடிவின் மூலம் சேவை செய்ய முடிகின்றது. பயணிகள் அவர்கள் பயணிப்பதற்கு முன்பு குவைத் அரசு மற்றும் இலங்கை அரசு விதித்துள்ள வைரஸ் பாதுகாப்பு விதிமுறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்வதற்கு ஜசீரா ஏர்வேஸ் நிர்வாகம் தனது விமானத்திலும் குவைத்திலுள்ள ஜசீரா விமானங்கள் இயக்கப்படும் முனையம் டெர்மினல் 5 பயணிகளின் பாதுகாப்புக்கான அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் முன்னெச்சரிக்கையினை எடுத்துள்ளது. இதேபோல் சவுதி அரேபியாவிலிருந்து கல்ஃப் ஏர் விமான நிறுவனம் இலங்கையின் தலைநகர் கொழும்புக்கு வாரத்தில் 2 சேவைகளை வருகின்ற 15ஆம் திகதி நாளை முதல் துவங்க உள்ளது என்ற செய்தியும் அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. குவைத்தில் 356 வெளிநாட்டு மதுபான பொட்டல்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குவைத்தின் ஹவாலே கவர்னர் பாதுகாப்பு இயக்குநரகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இறக்குமதி செய்யப்பட்ட 356 மது பொட்டல்கள் கைவசம் வைத்திருந்த ஒரு சட்டவிரோத குடியிருப்பாளரை கைது செய்ய முடிந்திருக்கின்றது. தற்போதைய நிலைமையில் ஹவாலே பகுதியில் பாதுகாப்பு நிலைமைகளை ஆய்வு செய்வதற்கான ஒரு ரோந்து வாகனத்தில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 3 பேர் ஒரு வாகனத்திலிருந்து இன்னும் ஒரு வாகனத்துக்கு பைகளை எடுத்து மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர் என்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் பார்த்ததும் அவர்கள் பைகளை எறிந்துவிட்டு தப்பியோடி விட்டதாகவும் அதிகாரிகள் துரத்தியதில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வாகனத்துக்குள் மறைத்து வைத்திருந்த 356 இறக்குமதி செய்யப்பட்ட மதுபான பொட்டல்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர் பிதூனி என்பதும் இதையடுத்து சட்ட நடவடிக்கை எடுத்து பரிந்துரைக்கப்பட்டது சம்பந்தப்பட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இவருடைய கூட்டாளிகளை அதிகாரிகள் தேடி வருகின்றனர். துபாயில் சிக்கியுள்ள நண்பர்களின் கவனத்திற்கு தங்குமிடம் மற்றும் உணவு தயார். விரும்பினால் உறவுகள் தொடர்பு கொள்ளலாம். இல்லையென்றால் உங்கள் நண்பர்கள் உறவுகள் யாரேனும் இருந்தால் இந்த தொலைபேசி இலக்கத்தை அவர்களுடன் கொடுங்கள். துபாயில் சிக்கியுள்ள நண்பர்களின் கவனத்திற்கு சவுதி அரேபியா மற்றும் குவைத் திரும்புவதற்கான பயணத்தின் போது ஐக்கிய அரபு எமிரேட்டில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களிடம் தாயகம் திரும்புவதற்கான அரசாங்கம் கூறும்போது ஆதரவு கரம் நீட்டியுள்ளனர். கையம் குளத்தைச் சேர்ந்த சஜி செரியன் என்ற இந்தியரவர் ஏற்கனவே புஜீராவில் உள்ள தனக்கு சொந்தமான ஒரு தொழிலாளர் முகாமில் சுமார் 200 தொழிலாளர்களுக்கு தங்குமிடம் மற்றும் உணவு உட்பட அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து அடைக்கலம் கொடுத்துள்ளார். பயணத்தடை நீக்கப்படும் வரை துன்பத்தில் இருப்பவர்கள் அரவணைப்போம் என்றும் வாக்குறுதி வழங்கியுள்ளார். ஐக்கிய அரபு எமிரேட்டில் சிக்கியுள்ள இவரும் தொடர்பு கொள்ளலாம். புஜீராவில் உள்ள இந்த முகாமில் 1000க்கும் மேற்பட்டோர் தங்கலாம் என்றும் கூறியுள்ளார்.
அதே நேரத்தில் பண வசதிகள் இல்லாமல் சிலர் வீடு திரும்புவதற்கு சிரமப்பட்டு வருகின்றனர். அவர்கள் 05 57 26 08 08 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என்ற இந்த செய்தியை அருண் ராகவன் வெளியிட்டுள்ளார். கடந்த 24 மணி நேரத்தில் 851 நபர்களுக்கு வைரஸ் தொற்று இனங்காணப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 6 நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். அவசர சிகிச்சை பிரிவில் 129 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைரஸினால் பாதிப்படைந்த நபர்களின் மொத்த எண்ணிக்கை 1,76,903 நபர்கள் ஆகும். குவைத்தின் இன்றைய தங்கம் வெள்ளி நிலவரங்கள். 22 கரட் தங்கத்தின் பெறுமதி 17.20 தினார். 24 கரட் தங்கத்தின் பெறுமதி 18.20 தினார். வெள்ளியின் பெறுமதி 0.26 தினார். இன்றைய நாணய பெறுமதிகள்: இந்திய ரூபாவில் 238.66 புள்ளிகள், இலங்கை ரூபாவில் 628.93 புள்ளிகள். குவைத்தில் வைரஸ் காரணமாக 27 வயது இந்திய இளைஞர் உயிரிழந்தார் என்ற துயரமான செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் வைரஸுக்காக சிகிச்சை பெற்று வந்த இந்தியாவைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். இவர் கேரள மாநிலம் கோட்டாயம் மணிமாலா கடைனிகாட் பகுதியினைச் சேர்ந்த பிலிப் மற்றும் பல்சம்மா தம்பதிகளின் மகன் ஆபிரகாம், வயது 27 என்பதும் தெரிய வந்துள்ளது. இவர் குவைத்திலுள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். வைரஸ் தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த சில நாட்களாக அதான் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்திருக்கின்றார். இவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. சுலேபியா கல்லறை தோட்டத்தில் வைத்து நடைபெற்றிருக்கின்றது. இளம் வயதில் அவர் உயிரிழந்த செய்தி குவைத் இந்தியர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய ஆத்மா சாந்தியடைய நாமும் பிரார்த்தனை செய்வோம். குவைத்தின் ஹப்ட் சாலையில் கார் விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இறந்தவர் குறித்த கூடுதல் தகவல்கள் உடனடியாக தெரியவரவில்லை. சுகாதார ஒழுங்குமுறைக்கு யாரும் இணங்கவில்லை என்ற புகார் அளிப்பதற்கான ஹாட்லைன் வாட்ஸ்அப் வழியாக புகார்களை பெற குவைத் ஒரு சுற்று கடிகார ஹாட்லைனை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது. பொது இடங்களிலோ அல்லது வணிக கடைகள் அல்லது வேறு இடங்களிலோ இருந்தாலும் எந்த ஒரு விதி மீறல்களையும் சுகாதார தேவைகள் பின்பற்றுவதனை பின்பற்ற தவறியவர்களின் புகார் அளிக்க ஹாட்லைன் பயன்படுத்தப்படும் என்று செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளது. போலியான வைரஸ் சான்றிதழ்களை சட்டவிரோதமாக தயாரித்து வழங்கிய இந்திய ஆய்வக தொழில்நுட்ப வல்லுநரை துப்பறியும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர் பர்வனியா கவர்னரேட்டில் ஒரு தனியார் ஆய்வகத்தில் பணிபுரிந்து வருவதாகவும் தலா ஒரு நபருக்கு 30 தினார் போலியான வைரஸ் சான்றிதழ் வழங்கி வந்ததாக பெயரில் பிடிபட்டிருக்கின்றார். அவர் பல நபர்களுக்கு சுமார் 60 போலி சான்றிதழ்களை வழங்கியதை அவரே தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். கைதிகளுக்கும் வைரஸ் தடுப்பூசி. சுகாதார அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் உள்துறை அமைச்சகம் சிறை வளாகத்தில் உள்ள கைதிகளுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கின்றது. குவைத்தில் பாலியல் ரீதியான சுரண்டல் மேற்கொண்டால் அவருக்கு 1 வருடம் சிறை தண்டனையும் மற்றும் 3000 தினார் அபராதங்கள் விதிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. குவைத்திலிருந்து தங்களுடைய தாய்நாட்டுக்கு விடுமுறைக்கு நீங்கள் புறப்படுவதற்கும் வருவதற்கும் ஹோட்டல் முன்பதிவு கட்டாயம் ஆனது. பிப்ரவரி 21 முதல் புறப்படும் அனைத்து பயணிகளும் குடிமக்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் மற்றும் அவர்கள் திரும்புவதா அல்லது ஒரு வழி விமான டிக்கெட் உள்ளதா என்பதை பொருட்படுத்தாமல் புறப்பட வேண்டும் என்று சிவில் ஏவியேஷன் இயக்குநரகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி. மீண்டும் இன்னுமொரு குவைத் பற்றிய தகவலோடு உங்களை சந்திப்போம். தகவல்கள் மொழியாக்கம் குவைத் தமிழ் பசங்க.